அதுக்கு அவங்க தான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதை நான் இப்ப ப்ரூஃப் பண்ண முடியாது பக்திங்கிற உணர்வுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பேர் தான் உள்ளே வரலாம், தீட்சை வாங்கிட்டவ தான் உள்ள வரலாம். சமய தீட்சை, நிர்வாண தீட்சை, விசேட தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம், கோயிலுக்குள்ள எந்த பணியை பண்ணினாலும் ஒரு தீட்சை கொடுத்துருவா. ஹிருதய சிவம், சிரசிவம், கவச்ச சிவம்லாம் அந்த கல்வெட்டுல பேர் வருது. அந்த தீட்சை எடுத்துக்கணும். அந்த தீட்சையில தான் ஆகமங்கள் அந்த பக்தியை எப்படி உருவாக்க முடியும்னு. அந்த தீட்சையில நியாசம்னு ஒண்ணு பண்ணுவா. அந்த நியாசம்ங்கிறது என்னன்னா, நீ தேவதா. நான் இதெல்லாம் ஆகமமா சொன்னா யாருக்கும் புரியாதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அதனால ஒரு சின்ன உதாரணத்தினால நான் சொல்றேன். என் கையில இருக்கக்கூடிய இந்த செல்லை பாருங்க, இதுதான் கோயில். இந்த மாதிரி விஞ்ஞானம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளே சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த நம்பர்ல இருந்து பேசினா அமெரிக்காவுக்கு கேட்குது. இங்க இருந்து அமெரிக்காவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, நான் காசு கட்டலைன்னா இடையில நீங்க கரெக்டா நீங்க காசு கட்டலைன்னு அந்த தொடர்பை துண்டிச்சு விடுறது. அதுவே இங்க இருந்து இந்த ஒலி அலைகள் மூலியமா அங்க பேசுறோம், முடியறது நம்மளால. அதே மாதிரி இறைவன் என்கிறவன் ஒரு சாதனம். இந்த மாதிரி ஒரு செல்லு மாதிரி ஒரு சாதனம். நீங்க கோயிலுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அந்த சன்னதி ஒரு சாதனம். அந்த சாதனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவையும் போக்கிடும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளியில காட்டும்.